சமூக ஊடகங்களில் இன்று மிக பிரபலமாக அடிபடும் காணொளியில் வரும் காட்சிகளில் சீனாவின் H-6K கனமான குண்டுவீச்சு விமானத்திலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று காட்டப்படுகிறது. அது சீன தயாரிப்பு வானிலிருந்து ஏவப்படும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை என்று கூறப்படுகிறது. சீனாவின் H-6K பாம்பர் விமானம் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை ஏவுவது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது. சீனாவிடம் ஹைப்பர்சானிக் ஏவுகணை இருப்பது ஒன்றும் ரகசியமல்ல. அது ஒரு தடவை சோதனை செய்து பார்க்கப்பட்டது என அமெரிக்க விமானப்படையின் தளபதி கூறினார். சீனா அதை ஒப்புக்கொள்ளவில்லை. சோதனை செய்து பார்க்கப்பட்டது ஹைப்பர்சானிக் சரக்கு அல்லது மிதப்பு வாகனம் என்றது சீனா. தட்ஸ் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அல்லது HGV. தற்போது வெளியாகியுள்ள காணொளியில் தெரியும் ஏவுகணையின் வடிவத்தை பார்க்கும்போது அது வானிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணை, an air launch ballistic missile அல்லது ALBM-இன் தோற்றத்தை ஞாபகப்படுத்துகிறது. அது கிட்டத்தட்ட KD-21 ஏவுகணை போல இருக்கிறது, அல்லது அதன் மற்றொரு வடிவம் YJ-21 ஏவுகணையாகவும் இருக்கலாம். ஒருவேளை அப்படி இருந்தால் YJ-21 ஏவுகணை ஒரு குண்டுவீச்சு விமானத்திலிருந்து ஏவப்பட்டது இதுவே முதல் தடவை என்று கூறலாம். ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை மேம்படுத்தி ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக்குவது சாத்தியமே. ரஷ்யாவின் ஹைப்பர்சானிக் ஏவுகணை அப்படித்தான் தயாரிக்கப்பட்டது. சீனாவின் H-6K குண்டுவீச்சு விமானங்கள் H-6 விமானத்தின் மேம்படுத்தப்பட்ட வடிவம். H-6 அல்லது சியான் H-6 ஒரு பழைய விமானம். 1950களில் தயாரிக்கப்பட்ட சோவியத் டுபாலிவ் Tu-16 விமானத்தின் பிரதி அது. இந்த குண்டுவீச்சு விமானங்கள் தாய்வான் மீதான தாக்குதலுக்கு மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. சீன அரசு ஊடகம் குளோபல் டைம்ஸ் வெளியிட்ட தகவலில் H-6K குண்டுவீச்சு விமானம் அவன் மர்மமான ஏவுகணைகளில் ஒன்றை ஏவியதை காணொளி காட்டியது என்கிறது. அவர்களது நம்பிக்கையின்படி அது விமானந்தாங்கி கப்பலை கொல்லும் ஆயுதம், ஏர்கிராஃப்ட் கேரியர் கில்லர். சீனாவிடம் அப்படியொரு ஏவுகணை ஏற்கனவே உள்ளது. அது டாங்ஃபெங் 21 அல்லது சுருக்கமாக DF-21 தரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை. அது தற்போது வெளியாகியுள்ள காணொளியில் விமானத்தின் காக்பிட்டில் இருந்து படமாக்கப்பட்ட காட்சியில் விமானத்தின் போர்ட் விங்கின் பைலானில் இருந்து ஏவுகணை வெளியேறுவது தெரிகிறது. பைலான் என்பது விமானத்தின் இறக்கை, அதாவது விங்கில் உள்ள ஒரு உலோக இணைப்பு பகுதி. H-6K விமானத்தின் குண்டுவீச்சு குழுவினர் ஒரு ஆபரேஷனுக்கு தயாராகும் காட்சிகளும் அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளன. சீனா அவ்வப்போது இது போன்ற வீடியோ கேம் போன்ற காணொளிகளை வெளியிடுவது வழக்கம்தான். இங்குள்ள மற்றொரு விஷயம், வெளியிடப்பட்ட காணொளி சீன விமானப்படை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட காணொளி அல்ல. ஆனால் சீன ஊடகங்கள் எல்லாவற்றிலும் அந்த காணொளி இடம்பெற்றுள்ளது. சீன விமானப்படையில் உள்ளவர்களை தவிர வேறு யாராலும் விமானம் பறந்தபோது அப்படியொரு காணொளியை படமாக்கி இருக்க முடியாது. மொத்தத்தில் அதிகாரப்பூர்வமாக படமாக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் வெளியிடப்பட்ட காணொளி. அமெரிக்க கடற்படையை எச்சரிக்க அந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கலாம். ஏவப்பட்ட அதே உருவமுள்ள ஏவுகணை நவம்பர் 2022 ஆண்டு சீனாவின் சுஹாய் நகரில் நடந்த விமான கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அப்போது காணப்பட்ட அந்த ஏவுகணை மைய கோபுரத்தில் ஏற்றப்பட்டு பல நிபுணர்களால் ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக மதிப்பிடப்பட்டது. ஏவுகணையின் பக்கவாட்டில் 2PZD-21 என்ற பெயர் இருந்தது. ஏவுகணை KD-21 அல்லது YJ-21 ஏவுகணையின் மற்றொரு வடிவம் என்று அப்போதே ஊகிக்கப்பட்டது. KD-21 ஒரு தரை தாக்குதல் ஏவுகணை, YJ-21 ஒரு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையாக இருக்கலாம். சீன ராணுவ நிபுணரும் தொலைக்காட்சி வர்ணனையாளருமான சாங் ஜெங்பிங் குளோபல் டைம்ஸிடம் இது விமானந்தாங்கி கப்பல்கள் போன்ற மெதுவாக நகரும் மற்றும் நிலையான இலக்குகள் என 2 இலக்குகளையும் தாக்கும் திறன் கொண்டது என கூறினார். ஏவுகணை இப்போது ஒரு காணொளியில் காட்சிப்படுத்தப்பட்டதிலிருந்து இது விமானந்தாங்கி கப்பல்கள் போன்ற விலை உயர்ந்த கப்பல்களை அழிக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஹைப்பர்சானிக் ஏவுகணை என்று ஊகிக்கலாம். ஹைப்பர்சானிக் ஏவுகணையை தயாரித்து முதலில் ஏவிய ரஷ்யா செய்த சோதனைகளில் கப்பலில் இருந்து ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஏவி பரிசோதனை செய்யப்பட்டது. ஆனால் விமானத்திலிருந்து கப்பலை அழிக்கும் ஏவுகணையை ஏவியதில்லை. அமெரிக்கா தமது விமானந்தாங்கி கப்பல்களை இந்தோ பசிபிக் கடல் பகுதிக்கு அடிக்கடி அனுப்புகிறது. அதனால் அந்த விமானந்தாங்கி கப்பல்களை அழிக்கக்கூடிய வல்லமை எமது விமானங்களுக்கு இருக்கிறது என்று காட்ட சீனா நினைத்திருக்கலாம்.
அதாவது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் சீனாவிலிருந்து தரை ஹைப்பர்சானிக் ஏவுகணை எட்ட முடியாத தொலைவில் இருந்தாலும் விமானம் மூலம் அதை தாக்க முடியும் என சீனா காட்ட விரும்பியிருக்கலாம். சரி, இந்த ஏவுகணை அமெரிக்காவை அச்சுறுத்த முடியுமா? இது ஒரு புதிய ஏவுகணை தான். ஆனால் இருதரப்பும் இப்போது புதிய ஆயுதங்களை அறிமுகப்படுத்துகின்றன. அது பெரிய விஷயமல்ல. 2010களின் பிற்பகுதியில் சில புதிய வகைகள் தோன்றிய பின் விமானங்களிலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மீண்டும் பிரபலமடைந்தன. அதன் ஹைப்பர்சானிக் வடிவம் மட்டுமே புதியது. ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை நிலத்திலிருந்து ஏவப்படுவதை விட வானிலிருந்து ஏவப்படும் போது அது அதிக தூரம் செல்லும். ஒரு விமானம் ALBஐ எதிரியின் எல்லை அல்லது இராணுவ இலக்குக்கு அருகே இருந்து ஏவ முடியும். அதன் மூலம் எதிரியின் ரேடார்களை தவிர்ப்பதில் ஏவுகணையின் செயல்திறனை அதிகரிக்கிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பொதுவானது போல ஹைப்பர்சானிக் வேகத்தை அடையும் திறனுடைய ஒரு ALBM அதன் இலக்கை நோக்கி செங்குத்தாக தாக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இது அச்சுறுத்தல் தான். ஆனால் சீன ஏவுகணையின் செயல்திறன் எப்படியானது என்பது இதுவரை வெளியே அறியப்படவில்லை.